64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, நம்ம கல்வியில் சிறந்து விளங்கிட்டு இருப்போம், ஆனால் அதுக்கு தகுந்த அரசாங்க வேலை கிடைக்காம நம்ம அழிஞ்சிட்டு இருப்போம். ஒரு நல்ல நம்ம கல்விக்கு தகுந்த வேலை கிடைக்காம ரொம்ப வருடங்களாக முயற்சி பண்ணியும் கிடைக்காம நம்ம அப்படியே துன்பத்தோட துயரத்தோட இருப்போம். இல்லை இப்போ கரண்டாக முடித்தவனும் சரி, இப்போ முடித்தவனும் சரி, எல்லாருமே இந்த சக்கரத்தை வரைஞ்சி நீங்கள் பயன்பெறலாம். இது ஒரு அற்புதமான சக்கரம். மகாகுருநாதர் சித்தர்கள் வழிகாட்டிய அற்புத சக்கரம். இது அரசாங்க வேலையை வாங்கி கொடுக்கும். நல்ல உத்தியோகத்தில் உங்களை அமர்த்தி நல்ல சம்பளத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா மகாகுருநாதர்கள் சித்தர்கள் இந்த சூட்சம சக்கரத்தை நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. இந்த சக்கரத்தை நம்ம நாட்டு மருந்து கடைகளில் ஒரு எந்திர தகடு வாங்கிக்கோங்க. பிறகு அந்த செப்பு தகடில் ஒரு எந்திரம் தாய்த்து வாங்கிக்கோங்க. செப்பு தகடு வாங்கிக்கோங்க. எந்திர தகடு எழுதுறது கூட கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி கரெக்டாக முறையான அளவுகளில் இந்த சக்கராசை வரைஞ்சிக்கோங்க. இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கூடவே அரகஜா அங்கேயே கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. அந்த நாட்டு மருந்து கடையில் அரகஜான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இதை வாங்கிட்டு வீட்டில் நல்ல இந்த கரெக்டான அளவில் வச்சு இந்த இதுக்குள்ளே இருக்கிற எழுத்துக்களை வடிவமைச்சுக்கோங்க. இந்த எழுத்துக்களை உள்ளார கரெக்டான முறையில் பின்னம் இல்லாமல் இந்த சக்கராசை வடிவமைங்க. கொஞ்சம் கூட பின்னம் ஆகக்கூடாது இந்த சக்கராஸ். பிறகு இதை நல்லா புனிதப்படுத்திடுங்க, சுத்தப்படுத்திடுங்க. பால் அபிஷேகம் இந்த மாதிரி பண்ணிட்டு சுத்தப்படுத்திடுங்க. பிறகு இது கூட தேவையான பொருள் என்னென்ன வேணும்னா, வெள்ளருக்கன் செடியோட வடக்கு வேர், வெள்ளருக்கன் செடி பக்கத்தில் இருந்தால் போங்க, அங்கே அதோட வடக்கு வேற எடுத்துக்கோங்க. இந்த எந்திரம் எழுதுறது குரு ஓரையில் செஞ்சால் சிறப்பாக வேலை செய்யும். குரு ஓரை சிறப்பான வேலை செய்யும். வெள்ளருக்கன் வேறு, வலது பக்கம் போகிற வேறு சிறு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீட்டாக இந்த சக்கராஸ் வரைஞ்சி புனிதப்படுத்திட்டு அது கூட அந்த அஷ்டகந்தத்தையும் வச்சிருங்க. அஷ்டகந்தம் இருந்தால் அஷ்டகந்தம் வைங்க, இல்லைன்னா அரகஜா இருந்துடும் அரகஜா வச்சிருங்க. அஷ்டகந்தம்னா புணுகு, கோராஜனா, ஜவ்வாதி, இந்த மாதிரி வாசன திரவியங்கள் 8 வகையான வாசன திரவியங்கள் உங்கள் இடத்துல இருந்தால் வைங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அரகஜாவே போதும். அந்த அரகஜாவையே இந்த சக்கராசில் தடவி இந்த வேரை வச்சு சுருட்டி அந்த தாயத்துக்குள்ளே போட்டு இந்த சக்கராசை நீங்கள் பூஜையில் வைக்கணும். கணபதி பூஜைக்கிட்ட, மகா கணபதிகிட்ட கோயிலில் போய் வச்சு நீங்கள் மகா கணபதிக்கிட்ட வழிபாடு பண்ணணும். எனக்கு இந்த அரசாங்க வேலை சீக்கிரமாக வாங்கி கொடுங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை வேண்டிக்கிட்டு அங்கேயே போய் மகா கணபதியோட கோவில்லையே உங்களுக்கு சூரிய பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு நல்ல அருளாசி புரியணும், இந்த வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு அற்புத வழி காட்டணும். ஏன்னா இதில் சூரியன், செவ்வாய், கேது 3 பேரும் சேர்ந்த அமைப்புகளில் நிச்சயமாக வேலை கிடைக்கும். இவங்க 3 பேரும் சுப பலன்கள் கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு உறுதியாக நிச்சயமாக அரசாங்க வேலை கொடுக்கும். இந்த சக்கரத்தை போய் வச்சுக்கிறீங்க, மகா கணபதியோட பாதத்தில் வேண்டிக்கிறீங்க, சூரிய பகவானை வேண்டிக்கிறீங்க, செவ்வாய் பகவானை வேண்டிக்கிறீங்க, கேது பகவானை வேண்டிக்கிறீங்க. எல்லார் இடத்துலையும் இந்த 3 பேர் இடத்துல, கணபதியோட 4 பேர் இடத்துலையும் நீங்கள் மன்றாடி கேட்கக்குள்ள உறுதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை மிக விரைவில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வேலையில் நீங்கள் இந்த சக்கராஸ் போட்டுட்டு நீங்கள் கல்வி எக்ஸாம் எழுத போனாலும் சரி, இந்த நீட் தேர்வு, இந்த மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட டிஎன்பிசி தேர்வு, இந்த மாதிரி எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, அரசாங்க சம்பந்தப்பட்ட அனைத்து தேர்வுலையும் நீங்கள் போய் இந்த சக்கராஸ் போட்டு போனீங்களா உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஏன்னா இது ஒரு அற்புதமான சக்கரம். ஏன்னா சக்கரத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி நிலை இருக்கு. மகாகுருநாதர்கள் ஒரு சிலைக்கு அடியிலையும் அதுக்குண்டான தேவதைக்கு உண்டான சக்கரங்களை வச்சிருப்பாங்க. அந்த சக்கரம் பிரபஞ்சத்தில் போய் இயங்கி அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சக்தி நிலை கொடுக்கும். அது போன்று உங்க உடல்ல இந்த சக்கராஸ் போட்டுட்டு போகக்குள்ள உங்களுக்கு தேவையான அனைத்து வெற்றியும் நிச்சயமா உறுதியா கிடைக்கும். இது அற்புதமான பலன் தரும். இந்த சக்கராஸ் போட்டுட்டு நீங்க இன்னொரு சூட்சமம் முறை செய்யணும். நீங்க
அரச மரத்துக்கு அடியில் இருக்க பிள்ளையாரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிள்ளையாரை சனிக்கிழமை நாளில் கரெக்டாக காலையில் 6 to 8 மணிக்குள்ளே போய் தரிசனம் பண்ணணும். அரச மரத்தை வளம் வரணும். 108 முறை வந்தாலும் சிறப்பு, இல்லைன்னா 3 முறை வந்து 3 முறையும் ஆத்மார்த்தமாக அவர்கிட்ட பிரார்த்தனை வைக்கணும். எனக்கு இந்த அரசாங்க வேலையை வாங்கி கொடுக்கப்பா, எந்த தடை இருந்தாலும் நீக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு சூரிய பகவானை, செவ்வாய் பகவானை, கேது பகவானை 3 பேத்தையுமே அங்கே வணங்கிக்கோங்க. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு இந்த அரசாங்க வேலைக்கு உண்டான அற்புத பலன்கள், தடைகளை நீக்கி வேலையை வாங்கி கொடுப்பாங்க. இது போன்ற சூட்சம முறைகள் இருக்கு. மகாகுருநாதர் சித்தர்கள் நிச்சயமா இந்த சக்கரம் வேலை செய்யும். இந்த சக்கரத்தை அணிஞ்சவங்களுக்கு அரசாங்க வேலை உறுதியா கிடைக்கும். நல்ல கம்பெனிஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும், உறுதியா நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முறையை காட்டியிருக்காங்க. இந்த முறை நிச்சயமா உறுதியா அற்புத பலன் தந்து கைமேல் பலன் தரும். அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே. ஏன்னா மகாகுருநாதர் சித்தர்கள் வந்து ஒரு சக்கரத்தை சொல்றாங்கன்னா அது அனுபவிச்சு நிச்சயமா வேலை செய்யும். அது போன்ற அற்புத சக்தி வாய்ந்த விஷயங்கள் இந்த சக்கரங்கள் எல்லாமே. இதுல இந்த சக்கரத்துக்கு உறுதியா வேலை செய்யும், பிரபஞ்சத்துல போய் வேலை செய்யும். இந்த சக்கரத்தை எழுதுறீங்க, மகா கணபதியோட பாதத்துல கொண்டு போய் வச்சு இதை அணிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளார இந்த வேரை வச்சிருங்க, வெள்ளருக்கனோட வேரை வச்சுட்டு அதோட அஷ்டகந்தம் கிடைச்சா அஷ்டகந்தம் தடவி, இது போன்ற வாசனை திரவியங்கள் அரகஜா கிடைச்சாலும் தடவி இதை போட்டு ரப்பி உள்ளார போட்டு தாயத்தில் அடைச்சி நீங்கள் இது கழுத்தில் அணிஞ்சு கணபதி பாதத்தில் வச்சு நீங்கள் ஆத்மார்த்தமான பிரார்த்தனை, உங்களுக்கு எந்த அரசாங்க வேலை வேணுமோ அந்த அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வந்தீங்களா, உறுதியா மிக விரைவில் உங்களுக்கு அரசாங்க வேலை உறுதியா மகா கணபதி பகவான் வாங்கி கொடுப்பாரு. இது எல்லோரும் முயற்சி செஞ்சு பயன்பெறுங்க. அருகாமையில் இருக்கிற அரச மரத்தோட கணபதியோட பாதத்துல போய் சரணடைங்க, உறுதியா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். இதோட சக்கராஸ் போட்டு கணபதியோட பாதத்துல நீங்க திருவடியில சரணடைக்குள்ள உறுதியா உங்களுக்கு அற்புத வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த சக்கராஸ் உங்களால எழுத முடியலன்னா அடியனுக்கு ஃபோன் நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்களா, உங்களுக்கு கொரியர் மூலியமா இந்த சக்கராஸ் அனுப்பி வைக்கிறோம். இதோட சார்ஜஸ் 600 ரூபாய். கொரியர் சார்ஜோட சேர்த்து 600 ரூபாய் ஆகும். நீங்களே இதை ரெடி பண்ணிக்கோங்க. அதனால தான் இவ்வளவு விளக்கங்களா உங்களுக்கு சொல்லியிருக்கோம். முடியாதவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாவே கொரியர் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு உண்டான தட்சணை வந்து 600 ரூபாய். இந்த சக்கராஸ்க்கு மிக அற்புத பலன் தரும், மிக விரைவில் வேலை செய்யும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.